ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்ச மரவள்ளி செடியை பாருங்கள். இது வந்து எங்கள் ஊர் சைடு குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. வேறு ஊரில் என்னென்னமோ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். இது வந்து ஒரு 2-3 குச்சி வேறு இடத்துல பிடுங்கி போட்டிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சேன். சரி, கிழங்கு வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்த டைம் இல்லைன்னா இந்த குச்சை வந்து நம்ம விதைப்புக்கு வச்சுக்கலாம், ஒரு நிறைய இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ எனக்கு தெரியாது இது சாப்பிட்ற கிழங்குன்னு நினச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆனால் நிறைய வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒருத்தங்க சொன்னாங்க இது சாப்பிட்ற கிழங்கு, சாப்பிட முடியாமல் மாவு ஸ்டார்ச் அந்த மாவு மட்டும் சிலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கள்ல, அதுக்கு 6 கிழங்கும் இருக்குது. நீங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா அப்படின்ட்டு. அப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க பிங்க் கலரில் அந்த தண்டு இருந்துச்சுன்னா சாப்பிட்ற கிழங்கு. நான் உடனே நம்மளோட மரவள்ளி செடியை வந்து பார்த்தேன். நம்ம நெட்டு வச்சுருந்த செடியை நமக்கு தண்டு பிங்காக இருக்கா இல்லையான்ட்டு. அப்புறம் வந்து பார்த்தேன், 2 செடி வச்சுருக்கிறேன் நான். 2மே வந்து பிங்க் கலராகவே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி, தெரியாமல் வச்சா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் வந்திருக்குது. சரி, நம்மளுக்கு தெரிஞ்சதை இதையும் வேறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. இது வந்து இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நிறைய வளர்ந்துருச்சு. ஆனால் இப்போ எப்போ கிழங்கு தோண்டணுன்னு சொல்லி கேட்டப்ப இலை கீழே இருக்கிற இலையெல்லாம் நல்லா வாடினா தான் பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வச்சு ஒரு 5 மாதம் தான் ஆகுது. சரி, இன்னும் கோல் கொஞ்சம் சன்னமாக இருக்குது. சரி, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கணுமா. பிங்க்கு கிரீன் ரெண்டும் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை பிங்காகவே இருந்தாலும் சரி, 2மே சாப்பிடக்கூடிய கிழங்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த க்ரீன் மட்டும் தண்டு இருந்துச்சுன்னா இது சாப்பிடக்கூடாத கிழங்கு. அந்த மாவு மட்டும்தான் அந்த சிலைக்கு பயன்படுத்துவாங்க. பிள்ளையார் சிலை, சாமி சிலையெல்லாம் செய்கிறாங்கல்ல, அதுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிடுங்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த இலை வாடி இருக்குல்ல, கீழே இலை 2, அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வாடிடுமா. வாடி தண்டெல்லாம் கொட்டிடும், அந்த இதுவெல்லாம் கொட்டிடுமா இலை. அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம பறிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, நம்மளுது இனிமேல் தான் ஒவ்வொன்றா வாடுது. சரி, எப்போன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த செடியிலையும் பாருங்கள், இதுவுமே எனக்கு பிங்க்கு அந்த க்ரீன் கலந்து தான் இருக்குது. அப்போ இதுவுமே சாப்பிட்ற இது தான். இன்னொரு செடி வச்சுருக்கிறது தான் சாப்பிட்றது தான். இதேமாரி நீங்களும் தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா கூட செக் பண்ணிக்கோங்க. தெரியலைன்னா இப்போ தெரிஞ்சுக்கிட்டாவது மறுபடியும் வைக்கக்குள்ள இதே மாதிரி குச்சி எடுத்துகிட்டு வரக்குள்ள நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க. தெரியாமல் சாப்பிட்டோம்னா அது என்னமோ மயக்கம் வரும் அப்படிங்கிறாங்க அந்த கிழங்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அதனால தான் சொல்லியிருக்கிறேன். தெரியாமல் தொட்டி செடியில் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன மாதிரி தெரியாமல் இருக்காதீங்க. அதனால தான் இது போட்டிருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.